நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அறிமுக இயக்குனர் விநாயக் வைத்தியநாதன் டைரக்ஷனில் விஜய் ஆண்டனி மற்றும் பெர்னாலினி நடிச்சிருக்கிற ரோமியோ திரைப்படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ விஜய் ஆண்டனி தன்னோட குடும்பத்தோட கடன் அடைக்கிறது, ஃபேமிலியை செட்டில் பண்ணுறதுன்னு தன்னோட 35வது வயசு வரைக்கும் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா இந்தியாவுக்கு வர்ற அவருக்கு அவரோட அப்பா அம்மா பொண்ணு பார்க்குறாங்க. ஆனால் விஜய் ஆண்டனி என்ன சொல்கிறாருன்னா, என்னோட வாழ்க்கையில் எனக்குன்னு ஒரே ஒரு ஆசை தான் இருந்திருக்கு. அது என்னன்னா, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அது இது வரைக்கும் நடக்கலை. அதனால எப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்க்குறனோ அப்போதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சில நாட்கள்லேயே தன்னோட ஊரில் தன்னோட அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணான மெர்லானியை விஜய் ஆண்டனி பார்க்குறாரு. அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அடக்க ஒடுக்கமான பொண்ணாக இருக்கிறதால விஜய் ஆண்டனிக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருது. உடனே 2 பேரோட வீட்லையும் பேசி முடிச்சு கல்யாணமும் பண்ணிடுறாங்க. ஆனால் கல்யாணம் முடிச்சு அவங்கள சென்னை கூட்டிட்டு வந்த பின்னால தான் விஜய் ஆண்டனிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. மெர்னாலினி ரொம்ப அடக்க ஒடுக்கமான பொண்ணுலாம் இல்லை, அவங்க ரொம்பவே மாடர்னான ஒரு பொண்ணு. வீட்டுக்கு தெரியாமல் சினிமா நடிகை ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை அப்படிங்கிற விஷயமும் விஜய் ஆண்டனிக்கு பின்னால் தான் தெரிய வருது. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்களோட திருமண வாழ்க்கை என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த ரோமியோ படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, முதல் பாசிட்டிவ், இது ரொம்பவே யூஸ்வலான ஒரு பிளாட்டாக இருந்தாலும் கூட, ஒரு வழக்கமான அறத பழைய கதையாக இருந்தாலும் கூட 2.5 மணி நேரத்துக்கு போர் அடிக்காத வகையில் இந்த கதையை சொல்லியிருக்காங்க. திரைக்கதையில் நிறைய ப்ரெடிக்டபிளான விஷயங்கள் இருந்தாலும் கூட கதையை சொன்ன விதத்தில் ஒரு சின்ன சின்சியாரிட்டி இருந்தது. குறிப்பாக முதல் பாதியில் விஜய் ஆண்டனி தன்னோட அப்பா அம்மாவோட லவ்வை வச்சு கிண்டல் பண்ணுறது, ஹீரோயினோட அப்பாவை பற்றி ஷாரா நக்கல் அடிக்கிறது, விஜய் ஆண்டனி ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பரிமாறுற ஒரு சீன், ஹீரோயின்ட்ட எப்படி ஃபோனில் பேசுறது அப்படின்னு யோகி பாபு ட்ரைனிங் கொடுக்குற சீன்னு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சில லைட்டர் மூமெண்ட்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. இன்டர்வல் அப்போ விஜய் ஆண்டனி கேட்கக்கூடிய ஒரு விஷயம் எதிர்பாராத ஒன்றா இருந்தது, ஃபன்னாக இருந்தது. இன்டர்வலுக்கு அப்புறமா அந்த விஷயத்துக்கு யோகி பாபு மற்றும் விடிவி கணேஷ் ரியாக்ட் பண்ணுற விதமும் ஃபன்னாக இருந்தது. அந்த ஒரு 10 மினிட்ஸ் ஸ்ட்ரெச் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ரொமான்டிக் சீன்ஸில் ஹீரோயினுக்கு பிரியாணி பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஜொமேட்டோவில் வந்த பிரியாணியை மாற்றிட்டு தான் சமைச்சது அந்த இடத்துல வைக்கிற அந்த மாதிரி சீன்ஸும் ஒரு சில மாண்டேஜ் காட்சிகளும் ரசிக்கப்பட்டிருந்தது. அடுத்த பாசிட்டிவ், பெர்ஃபார்மன்ஸஸ். எல்லா நடிகர்களுமே டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. விஜய் ஆண்டனி எப்பவும் போல ஒரே மாதிரி நடிக்கிறாரு, எல்லா சீன்லையுமே ஒரே மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இந்த படத்துலையும் இருந்தாலும் கூட, தன்னை விட 10 வயசு கம்மியான மனைவி எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் தவிக்கக்கூடிய அந்த காட்சிகளில் ஓகேவா பண்ணியிருக்காரு. ஹீரோயின் மிர்னாலினி இவங்க இதுக்கு முன்னால் நடித்த எல்லா படங்கள்லையுமே இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பெரிய மைனஸாக இருக்கும். ஆனால் சர்ப்ரைசிங்லி இந்த படத்தில் கதை மொத்தமே அவங்கள சுற்றி தான் நடக்குது அப்படிங்கிறத உணர்ந்து கன்வின்சிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ், ஹீரோயினோட அப்பா அம்மான்னு எல்லா கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்கிற நடிகர்களுமே கரெக்டாக பொருந்தி போயிருக்காங்க. ஷாரா, யோகி பாபு, விடிவி கணேஷ்னு இந்த 3 காமெடி நடிகர்களுமே அங்கங்கே ஒரு சில காட்சிகளில் நல்லாவே சிரிக்க வைக்கிறாங்க. இந்த 3 பேரில் ஷாரா கொஞ்சம் அதிகமாகவே இம்ப்ரெஸ் பண்ணுறாரு. ஏன்னா காமெடி காட்சிகளை தாண்டி ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராகவும் நல்லாவே பண்ணியிருக்காரு. பரத் தனசேகர் மற்றும் ரவிராஜ் இசையில் இந்த படத்தோட பாடல்கள் மற்றும் பின்னணி இசை ரெண்டுமே டீசெண்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த கதைக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட குறைகள் என்னன்னா, இந்த படத்தோட முதல் மைனஸ் இந்த படத்தோட லென்த் அண்ட் ப்ரெடிக்டபிலிட்டி தான். இந்த அளவுக்கு ஃபெமிலியரான ஒரு கதையை அடுத்தடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படின்னு ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்ச ஒரு கதையை இவ்வளோ தூரம் இழுத்து வைக்காமல் 2.5 மணி நேரம் படமாக எடுத்து வைக்காமல் இன்னுமே கூட கொஞ்சம் கிறிஸ்பாக எடிட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த படத்தோட ப்ரொடியூசர், ஆக்டர், எடிட்டர் எல்லாருமே விஜய் ஆண்டனி தான் அப்படிங்கிறதால பிச்சைக்காரன் 2 மாதிரியே இந்த படத்துலையும் அதே பிரச்சனை தான் இருந்திருக்கு. இந்த படத்தோட எடிட்டிங்கில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, கடுப்பிடிக்கிற விஷயமா என்ன இருந்துச்சுன்னா, ஆடியன்ஸுக்கு ஏற்கனவே நடந்த விஷயங்களை திரும்ப போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் முன்னால் நடந்த விஷயத்தெல்லாம் திரும்ப வந்து ஃப்ளாஷ் கட்டில் போட்டு காட்டுறாங்க. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு இலக்கே இல்லாமல் கண்ணா பின்னான்னு அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு. குறிப்பாக படம் முடிய போகிற சமயத்தில் பிச்சைக்காரன் 2 படம் பார்க்குறோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படுது. ஏன்னா அந்த படம் மாதிரியே சின்ன வயசில் தொலைஞ்சு போன தங்கச்சி கேரக்டரும் இந்த படத்தில் வருது. அதுவும் வந்து 25 வருஷமாக கண்டுபிடிக்க முடியாத தங்கச்சி கேரக்டரை ஒரே நாளில் கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்பவே ஓவராக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் இந்த படத்தோட கோர் கதைக்கு யோகி பாபு கேரக்டர், அந்த தங்கச்சி கேரக்டர்னு ஒரு சில கதாபாத்திரங்கள் இல்லாமலே கூட இந்த கதையை நல்லபடியாக கொண்டு போயிருக்க முடியும். அந்த 2 கதாபாத்திரங்களையும் தூக்கி இருந்தால் கூட இந்த படத்தில் பெருசாக எந்த ஒரு வித்தியாசமும் இருந்திருக்காது. செகண்ட் ஹாஃபில் ஒரு பாலடைஞ்ச பங்களால் நெருப்புக்கு மத்தியில் ஒரு ஃபைட் சீன் ஒன்று வரும். அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கும் சீஸியாக இருந்தது, ரொம்ப ஃபில்மியாக இருந்தது. அண்ட் என்னோட வாழ்க்கையில் எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் நீ வந்த, என்னோட வாழ்க்கை எனக்கே நீ ரொம்ப அழகாக காமிச்ச அப்படின்னு ஹீரோயின் ஒரு கேரக்டர்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு சீன் இருக்குது. அந்த சீன் உட்பட அந்த கேரக்டருக்கும் ஹீரோயினுக்குமான பல காட்சிகள் வந்து இன்னும் ரொம்பவே பெட்டராக இருந்திருக்கலாம், கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்கலாம். ரொம்ப டெப்த்தே இல்லாமல் அந்த காட்சிகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தோட பேஸ் ஸ்டோரி 16 வருஷம் முன்னால் 2008ஆம் ஆண்டு ஷாருக் கான் நடித்து ரிலீஸ் ஆன ரப்னே பனாதி ஜோடி அப்படிங்கிற படத்தோட மூலக்கதையோட உல்டா தான். இந்த படத்தோட பல காட்சிகளில் அந்த படமும் மணிரத்னம் அவர்களோட மௌனராகம் படமும் நம்ம கண்ணு முன்னால் வந்து போகுது. அண்ட் ஊர் பாஷை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடிவி கணேஷ், தலைவாசல் விஜய் உட்பட நிறைய பேர் படம் முழுக்க
லே லே அப்படின்னு போட்டு பேசி செம்மையாக கடுப்பேற்றுறாங்க. அது கொஞ்சம் கொடூரமாக தான் இருந்தது. அண்ட் நிறைய காட்சிகளில் சிஜி அண்ட் டிஐ ரெண்டுமே மோசமாக தான் இருந்தது. மொத்தத்தில் இந்த ரோமியோ திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே ஆவரேஜான ப்ரெடிக்டபிளான ஒரு ராம்காம் ட்ராமா தான். வேறு படங்கள் எதுவுமே இல்லை, இந்த வீக்கெண்ட் ஏதாவது ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த ரோமியோ திரைப்படத்தை தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம், நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி.